அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பிறந்த குழந்தையை கட்சி கொடியால் தாங்கிய தந்தை சீமானின் உண்மையான விசுவாசி. இது குறித்த இந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கு அப்படின்னா இதற்கு முதல் முக்கிய காரணமே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நாள்தோறும் 1000 கட்சிகள் வந்தாலுமே அந்த கட்சி நிலைத்து நிற்கிறதுக்கு அதனுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் தான் அதிக அளவில் முக்கியத்துவமான விஷயமாக இருக்கு. இந்த முக்கியத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க விடாம நாம் தமிழர் கட்சியை ஒரு தனி கட்சியாக வைத்திருக்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா இன்று தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய கட்சியாக உயர்ந்தது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு அளவில் 3வது பெரிய கட்சியாக மாற்றிருக்காங்க மக்கள். இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அதிக அளவு மக்கள் முக்கியத்துவம் தர்றதுக்கு சீமானுடைய தமிழ் பேச்சும், அதற்கு பிறகு மக்களுக்கு என்னென்ன விஷயங்களை செய்ய போறேன் அப்படின்றதுலையும், அதற்கு பிறகு இந்த தீகா கட்சிகள் இருந்து நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு மாறுபட்டிருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே மக்களுக்கு ஒரு ஆசிரியர் போல எடுத்துரைத்த விஷயம் தான் தற்போது மக்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பெருமைகளுக்கும் காரணம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள் அப்படின்னு சொல்லலாம். நாம் தமிழர் கட்சியை தன்னுடைய குடும்பமாக நினைச்சு எவ்வளவோ பேர் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காக ராவும் பகலும் உழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு உண்மையான விசுவாசியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நாம் தமிழர் கட்சி அப்படின்றது தன்னுடைய குடும்பம் போல அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக தன்னுடைய பிறந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா கட்சியுடைய கொடி வைத்து தாங்கி இருக்கக்கூடிய தந்தையின் புகைப்படம் இணையத்தில் அதிக அளவில் வைரலாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. திருச்சியை சார்ந்த இந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிறந்த குழந்தைய கட்சி கொடியால தாங்கிய ஒரு புகைப்படம் இணையத்தில் வைரலாகி சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொண்டனை நேரில் போய் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு மட்டும் இல்லாம இந்த விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்ச பிறகு அவருடைய குடும்பத்தோட நம்மளுடைய அலுவலகத்திற்கு வர சொல்லுங்க அல்லது வீட்டிற்கு வர சொல்லுங்க அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக திருச்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் சொல்லியிருக்காரு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாகவும் சகோதரியாகவும் தான் சீமான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு 1000 எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முதன்மையான எடுத்துக்காட்டாகவும் பார்க்கப்படுது. இந்த ஒரு நபர் சென்னைக்கு வந்த பிறகு சீமானை சந்தித்த பிறகு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.